எனக்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவம்? ஜெய்பிரகாஷ் 25/3 25 மார்ச் 1994. நீங்க மலேசியாலே இப்பலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா பயனுங்க நீங்க என்ன ராசின்னு கேட்டுக்கிற அளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருச்சுங்க. 1:35 PM. எங்க பிறந்தீர்கள்? கும்பகோணம். எந்த கிரகம் அதிக சுபத்துவம்? சிம்மராசி, மகம் நட்சத்திரம். எந்த கிரகம் அதிக சுபத்துவம்? சனி, செவ்வாய் அமைப்புகள் தான் நேரடி அமைப்புகள்ல சுப அமைப்புல இருக்காரு. அது கூட டிகிரி அமைப்புல பார்த்தோம்னா ஆமா. சனி கிட்டத்தட்ட செவ்வாய் தாங்க சுப அமைப்புல. அதீத சுப அமைப்புகள்ல செவ்வாயும் சனியும் வந்துடுறாங்க. இதுல செவ்வாய் சம்பந்தம் இந்த இடத்துல 8ஆம் இடம் 8, 12 நேரடி சுப அமைப்பு. இதுல கூட பிரதர் உங்களுக்குமே ஒரு டவுட் இருக்கு. எங்க இருக்கிறீங்க? கும்பகோணத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பான கடக லக்னம் தான். கும்பகோணத்துல இல்ல அப்படின்னா நீங்க மிதுன லக்னம்னு வந்துரும். ஓகே. 2வது விஷயம். இது வரைக்கும் போறதுக்கான அமைப்புகள் இல்லன்னா, இப்ப வரக்கூடிய அஷ்டம சனி உங்களை இடமாற்றம் செய்யும். ஓகேங்களா? இல்லையே. சந்திர திசையிலே நீங்க போயிருக்கணுமே. சந்திரன் வந்து இவரு தானே. கடல் அமைப்புகள் தானே. சரி சந்திர திசையில குரு புத்தி. ஏதாவது தள்ளி போலாம். சரி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். எந்த கிரகம் அதிக சுபத்துவம்? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியான அமைப்புகள்ல 1வது நிலையாக நல்ல பூர்ண சந்திரனுடைய அமைப்பு, வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில இருக்கிறது. சனி தாங்க நேரடி அமைப்புகள்ல ரொம்ப துல்லியமா நெருக்கமா இருக்காருன்னா சனி தான். அதற்கு அடுத்த நிலையாக பாத்தீங்கன்னா செவ்வாய். அப்போ சனி, செவ்வாய் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல நல்ல அமைப்புகள் வரும். கூடவே புதனும் நல்லா இருக்காரு. நட்பு ஸ்தானத்துல ஒரு நண்பரோட குருவின் பார்வையில இருக்கக்கூடிய ஜோதிடமும் உங்களுக்கு நல்லா தான் வரும் பிரதர். இந்த அமைப்புகள்ல இதுல எது உங்களுக்கு ரிலேட்டட் பாருங்க. ஏன்னா லக்னத்துக்கு 2 புதன் தொடர்பு கொண்ட பேசி பிழைக்கக்கூடிய அமைப்பு, ஜாதகம் பார்க்கறது கணிதம் மாதிரியான அமைப்புகள் வந்துரும். நிறைய அதீத கிரகங்கள் சுப அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் பிரதர் உங்களோட ஜாதகம். இந்த இடத்துல லக்னத்துக்கு கெடுதல்னு ஒருத்தர் பண்ணணும்னா அந்த சனி. அந்த சனி எவ்வளவு அழகா நல்ல அமைப்புகள் இருக்கிறதோ இன்னொரு கெடுதல் பண்றது குரு. அவரு உச்சனோட வீட்டுல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்க ஜாதகமே நல்ல அமைப்புகள் இருக்கு பிரதர். சூப்பரான ஜாதகம். அஷ்டம சனி சுமாரான பலனை செய்யும். ஓகேங்களா? இந்த இடத்துல லக்னாதிபதியா இருந்தா கூட சனி பார்த்துட்டாருன்ற அமைப்புகள்ல ஒரு மாறி இருக்கும் அஷ்டம சனி அமைப்பு. அஷ்டம சனி முடியும் பொழுது உங்களோட வாழ்க்கை சரியான முறையில செவ்வாய் சார்ந்த அமைப்புகள்ல நல்ல அமைப்பு இருக்கும். கடக லக்னமா இருந்தா சமையல் சாப்பாடு அமைப்புகள்ல இல்ல இன்ஜினியரிங் அப்படி இப்படின்னு ஏதாவது வரும் பிரதர். நிறைய கிரகங்கள் சுப அமைப்புல இருக்கிறனால என்ன அப்படின்னு சொல்றது இல்ல. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எவ்வாறு இருக்கிறது? இப்போ நடக்கிறது சந்திர தசை. சனி பார்த்த சந்திரன்றது டல்லு குழம்பிட்டு இருப்பீங்க. அடுத்து வர்ற செவ்வாய் சந்திராதி யோகத்துல குருவின் பார்வையில செவ்வாய் முடிந்து வரக்கூடிய ராகு அப்படியே இந்த இவரை எடுத்து பலனா செய்வாரு. என்ன 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பை 5ஆம் இடத்து வழியா செய்வாரு. சோ அதுவும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு கேந்திர பலத்தோட இருக்காரு. இந்த கேந்திர பலம்ன்றது இது எல்லாத்தையும் பிறந்த இடத்துல இருந்து தள்ளி பண்ணும் பிரதர். நீங்க எங்க இருக்கீங்கன்ற அமைப்புகளை பாருங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்காருன்றதுனால நிரந்தரமா வெளியில இருக்க முடியாது. திரும்ப பிறந்த இடத்துக்கு வந்துடுறது அப்படி இப்படின்ற மாதிரியான வேற மாநில அமைப்புகள்ல ஸ்டே பண்ற மாதிரியான அமைப்புகள் அப்படி இப்படின்னு வந்துடும். சரிங்களா?